வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரிம்ஸ் vlog where everything is delight. எல்லோரும் சுகமா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட ரொம்ப நாள் கழிச்சு இந்த குக்கிங் vlogல உங்களை சந்திக்கிறேன். கடந்த ஒரு 15 நாளா வீட்டில் ஃபங்க்ஷன்ஸு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்னு அப்படின்னு ஊர் சுற்றிட்டே இருந்தேன். அதோடைய vlogsம் நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நிறைய வரவேற்பு கிடைச்சிது. அண்ட் எங்களுடைய சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்கும் அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறதுக்கும் ஒரு சூப்பரான வாய்ப்பாக இருந்தது இந்த ஃபங்க்ஷன்ஸ். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். எவ்ரிபடி ஒவ்வொரு சிங்கிள் பர்சன் இந்த ஃபேமிலியில் எனக்கு சப்போர்ட்டிவாகவும் நான் செய்கிறத ஊக்குவிச்சும் நீ செய்கிறது நன்னா இருக்குங்கிற ஒரு கிரிட்டிசைசேஷனும் இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற அட்வைசஸும் இந்த ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையாக கேட்குறதும் வயதானவர்கள் இருந்து சின்ன பசங்க வரைக்கும் என்னுடைய vlogs-ஐ பார்த்து என்னை தோள் தட்டி மோட்டிவேட் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கம். தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? வளன்னு பேசாத அப்படிங்கிறவளுக்கு கடந்த சில வாரங்களாக என்னுடைய ரிலேட்டிவ்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்டது அப்படிங்கும்போது சட்டுன்னு பண்ணிடணும் பிரியா ஒரு சமையல். இதை அரைச்சு அதை பண்ணி இதை பண்ணின்னு ரொம்ப டைம் இருக்கக்கூடாது. வேலைக்கு போகிறவங்களுக்கு காத்தால எழுந்தோன்னா சடார்னு கிடுகிடுன்னு பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னும், வயதானவர்கள் இந்த நோ ஆனியன் நோ கார்லிக் அதுலேருந்து ஒரு 10 ரெசிபியாவது போடு டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னும். ஸோ அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு 1 part சாம்பார் தான் பண்ண போகிறேன். இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சாம்பார் பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த சாம்பார் பொடி நீங்கள் சாம்பாருக்கு மட்டும் இல்லை, ஈவந்தோ ரசத்துக்கும் பண்ணலாம், கூட்டு வகைகளுக்கு போடலாம், அண்ட் சைட் டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறோம் பார்த்தலாம், அதுக்கு இந்த மிளகாய் பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நீட்டாக உங்களுக்கு எல்லா விதமான டிஷ்ஷஸ்க்கும் கை கொடுக்கும். சாம்பாருடைய முதல் பாகமாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா 1 part சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் இது வரைக்கும் பிரின்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த தொடர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்க. சில டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸையும் இதை வேற வகையில கூட பண்ணலாங்கிற மெத்தட்ஸையும் சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அந்த மிளகாய் பொடி அரைக்கிறதுக்கான இன்கிரீடியன்ட் டீடைல்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி விரை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஜீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு 10 to 20. மிளகாய் இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் இந்த பொடிக்கு. நீட்ட மிளகாய் கார மிளகாய் 2, மற்றபடி எல்லாமே பெடிகே சில்லி காஷ்மீரி சில்லி சொல்லுவோம் இல்லையா, 10 to 12 அளவு எடுத்திருக்கேன். இந்த பொடியோட டேஸ்டே இதுலதான் இருக்கு. அண்ட் கலர் காரம் ரெண்டுமே இதுக்கு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். எல்லா சாமானையும் தேங்காய் எண்ணெயில தான் வறுத்து எடுக்கணும். இதுவும் இந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கிறதுக்கும் காரணம். ஒரு சாஸ் பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மிளகாயை தான் முதல்ல வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றி கடலைப்பருப்பு அடுத்து உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இது பாதி வறுபடும் போதே தனியாவையும் சேர்த்து அடுத்து கொஞ்ச நேரத்துல ஜீரகம் வெந்தயம் 2யும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சீக்வென்ஷியல் ஆர்டர்ல வறுத்தா அதோட டெம்பரேச்சர் லெவல்ல கரெக்டா அது வறுபடும். அதனால இந்த சீக்வென்ஷியல் ஆர்டர்ல வறுத்து எடுத்துக்கோங்க. சோ எல்லாத்தையுமே ஒரு தட்டுல கொட்டிக்கலாம். திரும்பவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஊத்தி கருவேப்பிலைய நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்து அரைச்சதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மிளகாய பொடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற சாமானையும் அரைச்சு எடுத்து இப்ப வந்தாச்சு. அவ்வளவுதாங்க. இந்த பொடியை வச்சு சாம்பார், கறி வகைகள், சைட் டிஷ் எதுக்கு வேணா டிசைனா இனோவேட்டிவா யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸா நம்ம டிஷ் செய்யலாம். இப்ப 1 part சாம்பார் செய்யறதுக்கான அதர் இன்கிரீடியன்ட்ஸையும் பாத்துடலாமா? ஒரு எலும்பிச்சம் பழம் அளவு புளிய வெந்நீர்ல ஊற போட்டு வச்சிருக்கேன். அடுத்து தேவையான அளவு உப்பையும் எடுத்து வச்சுக்கலாம். காய்கறிகள்ல நான் இன்னைக்கு எடுத்துனது ஒரு 10 பீன்ஸ் நீல வாக்குல நறுக்கி எடுத்துருக்கேன். கேரட்ல 2 நம்பர் கேரட்டை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 2 கத்திரிக்காயை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். கருத்து போயிடுங்கிறனால தண்ணியில வச்சிருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு சின்ன 2 உருளைக்கிழங்க நறுக்கி வச்சிருக்கேன். இதுவும் கருத்துருங்கிறனால தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இதை தவிர உங்கள்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ அதை சேர்க்கலாம். அடுத்து வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுதான் சுவை என்ஹான்ஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட். அதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு, பெருங்காய பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு. தாளிப்புக்கான சாமான்கள் பார்க்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் அளவு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, பச்சை மிளகாய் 1 கீரி எடுத்துருக்கேன். அடுத்து கருவேப்பிலை 10 நம்பர் எடுத்துருக்கேன். இந்த சாம்பாரை நெய்ல பண்ணலாம், இல்ல நல்லெண்ணெயில பண்ணலாம், இல்ல தேங்காய் எண்ணெயில பண்ணலாம். நான் இன்னைக்கு சுத்தமான பசும் நெய்ல தான் பண்ண போறேன். அடுத்து ஒரு குக்கர்ல 1.25 கரண்டி அளவுக்கு துவரம் பருப்பு போட்டு நல்லா அதை கலைஞ்சிட்டு தேவையான தண்ணியும் சேர்த்து ஒரு 2 to 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம்.
இப்ப அதுவும் ரெடி ஆயிடுது. இந்த அளவு நன்னா அதை கரைச்சுக்கலாம் பருப்பு வெந்ததையும். இப்போ நான் ஏற்கனவே 1 பாட்னு சொல்லியிருக்கேன். இப்ப எடுத்து வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா இதுல சேர்த்துடலாம். முதல்ல உருளைக்கிழங்கு சேர்க்கிறேன், அப்புறமா கத்திரிக்காய் அண்ட் கேரட், பீன்ஸ், தக்காளி எல்லாத்தையும் இதுல ஒண்ணு ஒண்ணா சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா புளி கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு 2 டம்ளர் அளவுக்கு புளியை கரைச்சு வச்சிருக்கேன், அதையும் இப்ப இதுல சேர்த்துடலாம். இப்ப சாம்பாருக்கு தேவையான உப்பையும் சேர்க்கிறோம். மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கும் பெருங்காய பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா மிளகாய் பொடி, அதை எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 1, 2, 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். எடுத்து வச்சிருந்த வெள்ளத்தையும் இதோட சேர்த்துடலாம். தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் சேர்க்கிறேன். இதை திரும்பவும் குக்கர்ல வெயிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் நல்லா ஸ்டீம் அடங்கி இப்ப திறந்து பார்க்கலாம். வாவ், கம கம கமன்னு 1 பாட் சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆயிடுது. இதை எடுத்து அந்தண்டா வச்சுட்டு இந்த சாம்பாருக்கான ஒரு தாளிப்பையும் பார்த்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாயை சேர்க்கிறேன். 10 கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே சாம்பார்ல இதை சேர்த்துடலாம். நல்ல ஒரு கலந்து விட்டுட்டு மேல கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட வேண்டியதான். கம கம கமன்னு, நோ ஆனியன், நோ கார்லிக், நோ மசாலாஸ் அண்ட் நோ தேங்காய், சூப்பரான எம்மியான ஒரு சாம்பார். 1 பாட் ஆபீஸ் கோயர்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 1 பாட் சாம்பாரோட ப்ரிப்பரேஷன் ஃபுல்லா பார்த்துருப்பேன். இன்கிரீடியன்ட் டீடைல்ஸ் எல்லாமே விவரமா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ஏன்னா பிரியா ஆரம்பத்தில் ஏதோ டிப்ஸ் சொல்றேன், வேறு முறைகள்ல செய்யலாம்லாம் சொல்றேன்னு சொன்னா ஒன்னுத்தையுமே காணும் அப்படிங்கிற வாழ்க்கை இதோ இப்ப சொல்றேன். இந்த சாம்பார்ல நான் பண்ணும்போது பருப்பு தனியா குக்கர்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பச்சை காய்கறிகளை சேர்த்திருப்பேன். அதுக்கு பதிலா நீங்க பச்சையா பருப்பையும் சேர்த்து அதோட சேர்ந்து காய்கறிகளையும் வேக வைக்கலாம். டேஸ்ட்ல எந்த மாறுதலும் வராது. 2வது, எனக்கு இத்தனை காயெல்லாம் இல்லம்மா, ஆனா நான் வெங்காயம்லாம் சேர்த்துப்பேன் அப்படின்னா வெங்காயம் தக்காளியை மட்டும் போட்டும் இந்த சாம்பாரை பண்ணலாம். அண்ட் இந்த சாம்பாரை 2 to 3 நாட்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா தேங்காய் யூஸ் பண்ணல, அதனால தைரியமா சொல்றேன். அண்ட் 3வது, இந்த பொடி ஆகப்பட்டது கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் வெளியில வச்சே யூஸ் பண்ணலாம். நீங்க ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணலாம், கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் வரும். ஏன்னா நம்ம தேங்காய் யூஸ் பண்ணல. ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு. உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. இன்னொரு அழகான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் சைனிங் ஆஃப். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.